சென்னை கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த மகளிர் கபடி அணியின் பயிற்சியாளர் ராஜு இளம் கபடி வீராங்கனைக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு பஹ்ரைனில் நடைபெற்ற 3வது ஏசியன் யூத் கேம்ஸ் மகளிர் கபடி போட்டியில் தங்கம் வென்று இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த அணியின் பயிற்சியாளராக இருந்தவர் சென்னை கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த 34 வயது ராஜு. இவர் மீது கபடி வீராங்கனையான சிறுமி செம்மஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பரபரப்பான பாலியல் புகாரை அளித்துள்ளார். அந்த புகாரில் பயிற்சியாளர் ராஜு தொடர்ந்து தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாகவும், தனது தாய் வீட்டில் இல்லாத நேரங்களில் 3 முறை வீட்டிற்கு வந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும், வெளியே சொன்னால் இனி விளையாடவே முடியாது என மிரட்டி வந்ததாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். அத்தோடு தன்னைப் போலவே பல மாணவிகளும் ராஜுவால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும், அவரிடம் பயிற்சி பெற்ற மாணவிகள் குறித்து முழுமையான விசாரணை நடத்தி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனது புகாரில் குறிப்பிட்டிருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் செம்மஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். சாதனை படைத்து தமிழ்நாட்டிற்கே பெருமை சேர்த்து கொண்டாடி தீர்த்த அணியிலிருந்து இப்படி ஒரு புகாரா என சமூக வலைதளத்தில் பெரும் சர்ச்சையையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து பயிற்சியாளர் ராஜு தலைமறைவாகி இருந்தார். இதனையடுத்து அவரை கைது செய்ய செம்மஞ்சேரி காவல் உதவி ஆணையாளர் வெங்கடேசன் தலைமையில் உதவி ஆய்வாளர் சந்தோஷ் உள்ளிட்ட போலீசார் தனிப்படை அமைத்து பல்வேறு இடங்களில் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில்தான் கொடைக்கானல் பச்சை மரத்து ஓடை பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் ராஜு பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு விரைந்த தனிப்படை போலீசார் ஜூலை 14ஆம் தேதி இரவு விடுதியில் தங்கியிருந்த ராஜுவை அதிரடியாக கைது செய்தனர். பல நாட்களாக தலைமறைவாக இருந்த அவரை தனிப்படை போலீசார் கைது செய்து சென்னை அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராஜு மீது மேலும் சில மாணவிகள் புகார் அளிக்கலாம் என சொல்லப்படும் நிலையில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக ECR செய்தியாளர் ஆதாம்.